இந்த வார்த்தையில பாருங்க, ஆண்டவர் கடைசி வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும், ஒருத்தர் இரண்டு பேர் கிடையாது, யாரெல்லாம் ஆண்டவருக்கு காத்திருக்கீங்களோ அவர்கள் அனைவரும் ஆண்டவர் பாக்கியவான்கள் லிஸ்ட்ல ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. சரிங்களா? அப்ப அவர்கள் மேல ஆண்டவர் முன்னாடி சொல்ற, உங்களுக்கு இறங்கும்படி, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு இறங்கும்படி ஆண்டவர் என்ன பண்றாரு? உங்களுக்காக காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்காகவும், நீ என் சமூகத்துல காத்திருப்பியான்னா நான் உனக்காக காத்திருக்கிறேன். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்க உங்களுக்காக ஆண்டவர் இறங்குவதற்காக ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க யோசிச்சு கொள்ளுங்க, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, உங்களுடைய மனதுருகும்படி, இப்போ சிச்சுவேஷன்ல எனக்காக கவலைப்படுறதுக்கு யாருமே இல்ல ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக மனதுருகும்படி யார் காத்திருக்கிறார்? கர்த்தர் காத்திருக்கிறார். அதை இறங்கும்படி காத்திருக்கிறார், மனதுருகும்படி காத்திருக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். இது சங்கீதம் 27:14 வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தருக்கு காத்திரு, நம்ம திட மனது வேணும். நிறைய சோர்ந்து போக நமக்குள்ள மனது என்ன பண்ணுது? திடமா நிற்காது. இங்கேயும் அங்கேயும் நம்ம அலை பாய்ந்து கொண்டு இப்படியாயும் இந்த காரியம் முடிந்துடாதா? ஆனா ஆண்டவர் எனக்குள்ள நீ காத்திருந்த அந்த காரியத்தை என்கிட்ட சொல்லும் போது உனக்குள்ள என்ன உண்டாகும்? திட மனது உண்டாகும். நமக்குள்ள அந்த திட மனது கர்த்தருக்குள்ள இன்னும் அதிகமாய் காத்திருக்கிறது நம்மளை பலன் கொள்ள செய்யும். ஆனா கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திட மனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு, கர்த்தருக்கே காத்திருங்க. அந்த ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார். ஏசாயா 30:21 ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போது இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இந்த வார்த்தை வழியா என்னன்னா, நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவர் கொடுக்கிற புது பலன் எப்படி வருதுன்னா, ஆண்டவர் வார்த்தையாகிய தேவன் நமக்கு வழி காட்டுகிறவராக நம்மளோடு இடைப்படுவார். ஹல்லேலூயா. வழி காட்டுகிறவராக, வழி இதுல நீ நட அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காத்திருக்கும் போது ஆண்டவர் நம்மளோட இடைப்படுவார், நம்மளோட பேசுவார். அதுதான் நம்ம நிறைய ஊழியக்காரர்களையோ இந்த வரிசைகளையோ நாடி போகணுங்கிறது அவசியம் இல்லை. நம்ம தேவனுடைய சமூகத்தில் அதிகமாய் ஜபத்துல நம்ம உறுதியாய் கருத்திருந்து காத்திருக்கும் போது ஆண்டவரே நமக்குள்ள அந்த ஆலோசனைய, அந்த புத்திய, அந்த ஞானத்தை நமக்கு என்ன பண்ணுவாரு? கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அதை வழி நடத்துகிற தேவனாக நமக்குள்ள இருக்கிற. எத்தனை பேர் நம்ம நிறைய நேரங்கள்ல சோர்ந்து போது முக்கியமான சிச்சுவேஷன், எனக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வைக்கணும்னு எனக்கு தெரியல, அடுத்த வழியை எப்படி நான் போகணும்னு எனக்கு தெரியல, அதனால என்ன பண்ணிட்டு சோர்ந்து போயிடும். ஆனா ஆண்டுடைய சமூகத்துல காத்திருக்கும் போது தேவன் நம்முடைய இருதயத்துல போடுவார், இந்த வழியில நீ நட. நமக்கு பின்னாடி ஆண்டுடைய சத்தம் கேட்கும். ஆண்டவர் ஓகே, இது எனக்கு ஆண்டு உணர்த்துறாரு, இது ஆண்டுடைய வார்த்தைங்கிறத நான் உணர்றேன் அப்படின்னு அந்த உணர்வோடு கூட நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? எடுத்து வைக்கிறதுக்கு தேவன் உதவி செய்வார். நிறைய மக்களுடைய வாழ்க்கையில் இப்படிதான் நிறைய பேர் காத்திருக்காது இருந்தோம். இந்த நாட்கள் ரொம்ப வேதனைக்குரிய காரியம், வாலிப பெண்கள் தங்களுக்குரிய வாழ்க்கை என்ன பண்றாங்க? தாங்களே தெரிந்தெடுத்துக் கொள்றாங்க. வாலிப ஆண்கள் அப்படி தெரிந்தெடுத்துக் கொள்றாங்க. ஏன்னா கொஞ்சம் கூட அவங்களால காத்திருக்க முடியல. அவங்களுடைய வாழ்க்கை இருந்துட்டோம், கொஞ்ச நாள் அவங்க இன்பமா இருக்கிறாங்க, பின்னாடி என்ன பண்றாங்க? டிவோர்ஸ் கோர்ட் கேஸ் என்று சொல்லி அங்க போய் ஒரு நிர்பந்தமான ஒரு சிச்சுவேஷன் சர்ச்சில் வச்சு திருமணம் நடக்குது. நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை பிரிவினையில போய் நின்று கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எதற்கு காரணம்? கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கள் காத்திருக்காதது நிமித்தம் அவர்கள் பெறுகிற ஒரு காரியமா இருக்கிறது. இந்த மாதிரி வேதனைகள் நிறைய பேருடைய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சரியாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்காமல் திருமணங்களை முடித்து வைக்கிறதுக்கு எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழித்து கொண்டிருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இப்படியே நிறைய காரியங்கள் சொல்லிக் கொண்டே போகலாம். காத்திருக்காதது நிமித்தம், நிறைய ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்காதது நிமித்தம் நிறைய இழப்புகள் நம்மளுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த வேளையில ஆண்டவருடைய வார்த்தை ஏசாயா 49:23 ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாக்களுடைய வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை காயங்களுமாய் இருப்பார்கள். தரையை முகமுற்ற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களுக்குள்ளே நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் அடுத்ததாய் சொல்லுகிற காரியம், நீ
நீங்க ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனுக்கு நீங்க காத்திருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ற நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருவேளை நம்ம வெட்கப்பட்டு அவமானப்பட்ட இடத்துல இனிமே நீங்க என்ன பண்ண போறீங்க? தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நிமித்தம் நம்ம வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவனுடைய தலையை நிமிர செய்கிறதற்கும் உயர்த்துகிறதற்கும் தேவன் வல்லமையுள்ள தேவனாக காணப்படுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நேரத்திலையும் கூட ஒரு காத்திருக்காத ஒரு மனிதனை குறித்து நம்ம வந்து பார்க்கலாம். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 8வது வார்த்தை சொல்லுகிறது. 1 சாமுவேல் 10:8 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நான் வாசிக்கிறேன். நீ எனக்கு இந்த இடத்துல சவுலை தேவன் என்ன பண்றாரு? ராஜாவாக தெரிந்தெடுக்கிறார். தெரிந்தெடுக்கிறதுக்கு முன்பு ஆண்டவர் தெரிந்தெடுத்துட்டாரு. ஆனா ஒரே ஒரு காரியத்தை சவுலை செய்ய சொல்றாரு. நீ எனக்கு முன்னே சாமுவேல் வரதுக்கு முன்னாடியே என்ன பண்ண? ஒரு பில்காங்கிற ஒரு மலைக்கு போ. அங்க போய் சர்வாங்க தகன பலி சமாதான பலியா செலுத்துகிறதுக்காக நான் உன்னிடத்துல வருவேன். யாரு? சாமுவேல் சொல்றாரு, நான் உன்கிட்ட வருவேன். நான் உன்னிடத்தில் வந்துட்டு செய்யறது உனக்கு அறிவிக்கு மட்டும் ஒரு 7 நாள் காத்திரு அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? ஒரு 7 நாள் என்ன பண்ணு? நீ காத்திரு. நீ எனக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போயிடு. நம்ம வழியெல்லாம் விட வேண்டியதுக்கு எல்லாத்தையும் ரெடி ஆயத்தமா வை. ஆனா நான் உனக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லுவேன். சொன்னாதான் என்னை வந்து செய்யணும்னு சொல்லி சாமுவேல் காத்திருக்க சொல்றாரு. ஆனா அந்த சாமுவேல் காத்திருக்காதபடி 13வது அதிகாரம் 8வது வசனம் 1 சாமுவேல் 13:8 வாசிக்கலாம். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். பாருங்க, இந்த இடத்துல ஜனங்கள் சிதறி போறத பார்த்து 7 நாள் காத்திருக்கிறாரு. காத்திருந்ததுக்கு அப்புறம் ஜனங்கள் என்ன பண்றாங்க? ஒவ்வொருத்தரும் சதறிக்கிறத பார்த்து இவரால காத்திருக்க முடியாதபடிக்கு 9வது வசனத்துல சர்வாங்க தகன பலியை சமாதான பலியை என்கிட்ட கொண்டு வாங்க என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை சவுல் செலுத்தினான். அப்படி செலுத்தி முடிக்கிற அதே நாள்ல சாமுவேல் வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த இடத்துல 10வது வார்த்தை சாமுவேல் வந்துட்டாரு. இதுல பாருங்களேன், கொஞ்சம் நேரம் அந்த தாமதம் இந்த நாள்ல நிறைய பேருடைய ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த காரியத்தை இழக்கும்படி செய்கிறது. ஒரு கையில வந்து ஆண்டவர் கொடுக்க வேண்டிய ஸ்டேஜ்ல நமக்குள்ள என்ன வரும்? ஒரு அவிசுவாசம் வரும். ஆண்டவர் இதை செய்ய போறாரா? என் வாழ்க்கையில நான் காத்திருந்தேன்னு இதை ஆண்டவர் எனக்கு நடத்துவாரா அப்படின்னு என்ன வந்துடும்? அவிசுவாசமான ஒரு எண்ணம் அப்படியே கையில வந்து கொடுக்க நேரத்தில் ஆண்டவர் கொடுக்க முடியாதபடிக்கு தடையாக அது மாறிவிடும். இந்த நாள்ல முழு விசுவாசம், முழுமையான ஒரு அர்ப்பணித்த ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முழு விசுவாசம் 100% ஆண்டவர் இதை செய்வாரு. அப்படிதான் போய் நின்னாங்க. ஆண்டவர் விடுவித்தாலும் சரி, விடுவிக்காம போனாலும் சரி, இந்த அக்னி ஜுவாலையில போடுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருந்தாங்க. ஆண்டவர் விடுவிக்காம போனாரா? விடுவித்தார். அந்த அக்னி ஜுவாலையும் போய் ஆண்டவர் உலகத்தார் என்று வார்த்தை சொல்லுகிறது. அவ்வளவு வல்லவருடைய தேவனை ஆராதிக்கிற நம்ம சில அவிசுவாசங்கள், சில சந்தேகங்கள் நமக்குள்ள வருவது நிமித்தம் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் நம்ம என்ன பண்ணிடுறோம்? இழந்து போகிறோம். அந்த காரியத்தை ஆண்டவர் நம்மளை மாற்றுவதற்காக எதிர்பார்க்கிறார். கொஞ்சம் சில காரியங்கள் நமக்குள்ள சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பா ஆண்டவர் ஒரு புது ஸ்தானத்தை நம்மளை கொண்டு போவார். புதிய ஒரு உயரத்துக்கு நம்மளை பறக்க வைக்க போறார். அல்லேலூயா. வாசிக்கிறோம். இந்த காரியத்தை நிமித்தம் அவன் பெற்றுக்கொண்டது என்னன்னு பாருங்களேன். 14வது வசனம் வாசிக்கிறேன். இப்பொழுது உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. ராஜாவாக தான் தெரிந்து கொண்டாரு, ராஜாவாக தான் அழைச்சாரு. ஆனா ராஜ்யபாரம் உனக்கு கிடையாது. ஆண்டவர் அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற இன்னொரு இடத்துல அந்த ராஜ்யபாரத்தை கொடுக்க போறான் என்று சொல்லிட்டாரு. சாமுவேல் இழந்து போயிட்டான். ராஜ்யபாரத்தை என்ன பண்ணிட்டான்? இழந்து போயிட்டான். கிடைத்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டான்? இழந்து போயிட்டான். எது நிமித்தம்? கொஞ்ச நேரம் அதிகமா காத்திருக்காதது நிமித்தமாக. இந்த நாள்ல நம்ம தேவனுடைய சமூகத்தில் அதிகமாய் காத்திருக்கணும், தேவனுக்கு காத்திருக்கணும். தேவன் சொல்ற வரைக்கும் ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுங்கிறது நம்ம கவனமாக இருக்கணும். ஆனால் அதெல்லாம் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். இன்னும் கூட நம்ம பார்க்கும்போது அல்லேலூயா, லூக்கால சிலருடைய காத்திருக்கிறத குறித்து நம்ம பார்க்கலாம். லூக்கா 2வது அதிகாரம் 25வது வசனம் நம்ம வாசிப்போம். அப்பொழுது சிமியோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆளுநர் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார்.
அந்த இடத்துல பார்க்கும்போது சிமியோன் என்ற ஒரு தேவனுடைய மனிதன். அந்த தேவனுடைய மனிதன் யாருன்னா, இயேசுவானவர் குழந்தையாக ஆலயத்துக்கு அந்த 8வது நாள் கொண்டு போவாங்க இல்லையா, அந்த ஆலயத்துக்கு கொண்டு வர்ற நேரத்துல சிமியோன் வந்து வாராங்க. அந்த சிமியோனை பற்றி சொல்லும் போது அவன் எப்படியா இருந்தான் என்றால், இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்குது. அவனிடத்துல ஒரே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருந்து, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய். அந்த இயேசுதான் கிறிஸ்து என்பதை வெளிப்பாடு பெற்றுக்கொண்ட மனிதன் யாரு? அந்த சிமியோன். இயேசு இந்த நாளில் இஸ்ரவேல் ஜனங்கள் இனிமே இயேசுவை கிறிஸ்துவாக மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாத நிறைய பேர் காணப்படுறாங்க. ஆனா அந்த நாள்ல ஆரம்பத்திலேயே நம்ம ஒரு வார்த்தை வாசிக்கும் போது அந்த கோத்திரங்கள் எல்லாம் என்ன பண்றாரு, அந்த கோல்கள் எல்லாம் சேர்த்து வைத்து இந்த ஃபர்ஸ்ட் வேத பாடம் வாசிக்கும் போது கேட்டோம். அப்ப திரும்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த கோத்திரங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள கொண்டு வந்து கொண்டே இருக்கிறாரு. இதனால அதே போல வந்து பாருங்க, இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவர் யாரு? சிமியோன். அவன் தேவாலயம் எங்க காத்திருந்தான் என்றால், தேவாலயத்தில் காத்திருந்தான். எத்தனை பேர் தேவாலயத்தில் நம்ம காத்திருக்கிற அனுபவம் இருக்கிறது? ஏதோ ஒரு காரியம் பிரச்சனை என்றால் நம்மளுடைய கால்கள் தேவாலயத்தை நோக்கி ஓடி வருகிறதா? வர முடியலன்னா தேவனுடைய சமூகத்துல வீட்டுக்குள்ள தேவனுடைய சமூகத்துல ஒரு அறையில நோக்கி நம்ம உலகால் படிவிடுவோமா? வேதத்தை தூக்குறோமா? வாசிக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் காத்திருக்கணும்னு சொல்றோமே, எப்படி நம்ம காத்திருக்கணும்? இதெல்லாம் காத்திருப்போம். அவனுடைய சமூகத்துல காத்திருக்கிற காரியங்கள் அப்ப இடத்துல தேவாலயத்துல அவன் ஆண்டவரே வார்த்தை சொல்ல, நீ கிறிஸ்துவ காணும்னே நீ மரணமடைவான ஒரே வார்த்தை நிமித்தம் அவன் காத்திருந்தான். தேவனுடைய சமூகத்துல அதிகமாய் அவன் காத்திருந்தது நிமித்தம் 8வது நாள் அந்த சிறு குழந்தையா தூக்கிட்டு வரும்போது அவன் ஆவியின் ஏவுதலினால் அந்த பிள்ளைக்குரிய காரியங்களை குறித்து தேவனை ஸ்தோத்திரித்து பின்னாடி உள்ள வார்த்தைகளை சொல்லுகிறதை நம்ம காண முடியும். இயேசுவை குறித்து அவர் சொல்லுகிற 30வது வார்த்தையில, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக, உடைய ஜனமாய் இஸ்ரவேலுக்கு மகிமையாக. புறஜாதிகளுக்கு ஒளியாக இயேசு வந்தார். அதெல்லாம் சிறு வயதிலேயே இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட இந்த சிமியோன் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எது நிமித்தம்? கர்த்தருக்கு காத்திருக்குதல் நிமித்தம். கர்த்தருக்கு காத்திருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்க வல்லவர். எதிர்காலங்களை குறித்து, வருகிற காரியங்களை குறித்து, இந்த உலகத்துல நடக்கிற கொடுமைகளை